வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, நாங்கள் கடைசியாக சாமான் கொடுக்க போன வீடியோவில் ஒரு 2 அம்மா சொல்லியிருப்பாங்க, தங்களோட 3 பொம்பளை பிள்ளைகளோட படிப்பை பார்க்குறது, படிப்பு செலவை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு தையல் மிஷின் ஏதாவது வாங்கி தாங்கோண்டு வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை பார்த்து எங்களோட நிறுவனாண்ட ஃப்ரெண்டு கனடாவில் இருக்கிற ரகு அண்ணா தானாகவே முன் வந்து நிதி பங்களிப்பு செய்து இன்றைக்கு அந்த 2 மிஷினும் நாங்கள் கொண்டு கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் போடுற வீடியோஸை பார்த்துட்டு தாங்களாகவே முன் வந்து உதவி செய்கிறத நினச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. நாங்கள் செய்கிற இந்த உதவி அவங்கள வாழ்க்கையை கொண்டு நடத்துறதுக்கு பெரிய ஒரு ஊன்றுகோலாக அமையும்னு நாங்களே நம்புகிறோம். வாங்க வீடியோவில் போகிறோம். கனடாவில் வசிக்கிறோம் இருக்கணும். அனைவருக்கும் பெக்கவளை கிராமத்திலே வசிக்கின்ற மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட ஒரு குடும்பத்தினருக்கு கனடாவில் வசித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஸ்ரீ சபரிசன் ஐயப்பன் ஏழை பங்காளன் உடைய அறக்கட்டளையினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆனா நிரோஜன் அவர்களுடைய நெருங்கிய அன்புக்குரிய நண்பர் ரகு அவர்களுடைய குடும்பத்தினுடைய நிதி பங்களிப்பின் மூலம் 2 தையல் மிஷின்களை இன்று வாழ்வாதார உதவி திட்டமாக வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையில் அந்த வழங்கிய அந்த குடும்பத்தினர்களுக்கு எல்லாம் வல்ல இறையருள் பெற்று அவர்கள் இன்று போல என்றும் பல்லாண்டு காலம் வாழ்கவென இந்த குடும்பத்தினுடைய சார்பிலும் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த வேளையில் ரகு குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் பல குடும்பங்கள் மிகவும் ஒரு நலிவுற்ற நிலையிலே இருப்பதை நாங்கள் காணக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. தொடர்ந்தும் இதுபோன்ற உதவி திட்டங்களை செய்வதற்கு முன்வந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களுடைய அந்த முன்னேற்றத்திற்கு ஒத்துழைத்து இவர்களுடைய கல்வி செயற்பாட்டினை முன்னெடுத்து செல்வதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு எங்களுடைய உரையினை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வந்த உங்களுக்கு மீண்டும் நன்றி. தந்த அன்பளிப்புக்கு முதலாவது நன்றி. எனது மகளின் படிப்புக்கு தந்தமைக்கு உங்களுக்கு வாழ்த்தி அவர்களுக்கும் அவர்களிடம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு மீண்டும் எனது கஷ்டத்தவர மகளின் படிப்பு உதவியை தந்தமைக்கு அவர் கூடி அது அப்படியே விட்டுட்டோம். எனக்கு அந்த படிப்புக்கு நான் தோட்ட வேலைகளுக்கு போய்த்தான் அந்த டியூஷன் படிப்பு பள்ளிக்கூட படிப்பு படிக்கிறேன். எல்லா வசதியும் நான் தான் உழைச்சி வெயிலுக்கு பாடுபட்டு தான் எல்லாம் செய்கிறேன். படித்த விதாக்க வேணுமென்றதான் என் அபிப்பிராயம். அதற்கு நீங்கள் இதை தந்ததுக்கு மிகவும் எனக்கு இன்னும் உதவியாக இருக்கும். அதனாலேயே படிப்பை நான் இந்த கஷ்டத்தின் மத்தியில் உங்களை நண்பர்களே வேண்டிக் கொள்கிறேன். இந்த ரகு குடும்பத்தினருக்கு நான் நன்றி கூறுகிறேன். சரி, ஓகே, நன்றி. மிஷினை தூக்கி உள்ள வைங்க.
ஓ அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எங்காச்சும் வாங்கி தந்துடுறேன். அதுக்காகத்தான் அவன் படிப்புக்கு தான் உங்கள் படிப்பு சிலவுக்காகத்தான் நான் எல்லாம் செய்யணும். யார் தைக்கிறது, நீங்களா மகளா? நான் தைப்பேன். எல்லாரும் தைப்பீங்க. சரி, ஓகே, வரமாம்மா. இது என்ன குசினி வேலைகள் செய்யணுமா? காற்றுக்கு விழுந்துட்டுது. அதுக்கு நீ தூள் வாங்கி போட்டு மழைக்கிடையில செய்ய வரும். இந்த மழைக்கிடையில ஒரு காக்க வரும். தையல் மிஷின் தந்திருக்கோம் தானே, நீ அதை வச்சு உழைக்கிற வழிகளை தானே நீங்க பார்க்கணும். சரி, வரோம். போகணும். அனைவருக்கும் வணக்கம். சண்டிலிப்பாய் வடக்கு உலக்கவளை கிராமத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற விக்கினேஸ்வரியினுடைய தங்கவேலு விக்கினேஸ்வரி குடும்பத்தினருக்கு அவருக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளைகள். உண்மையில் ஒரு பிள்ளை வந்து அவ்வளோ கஷ்டத்து நிமித்தம் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று கொண்டிருக்கின்ற தங்கேஸ்வரனுடைய அப்பா வந்து உண்மையில் வன்னியில் மரத்தில் இருந்து விழுந்து எலும்புகள் முள்ளந்தண்டுகள் இடைப்பட்ட நிலையில் வந்து பெரிய வீடுகள் என்றும் ஒரு செய்ய முடியாத நிலைமையில் அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடைய கல்வி செயற்பாட்டினை முன்னெடுத்து செல்வதற்கு அவருடைய வாழ்வாதார உதவி திட்டமாக தையல் மிஷின்களை இவர்கள் கேட்டிருந்தார்கள். உண்மையில் வைக்கக்கூடிய நிலைமையில் 3 பிள்ளைகள் இருக்கிறோம். வெளிநாட்டில் வசித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஸ்ரீ சவரிசன் ஐயப்பன் இளை பங்களனுடைய அறக்கட்டளையினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹரிச்சந்திர நிரோஜன் அவர்களுடைய அன்புக்குரிய நண்பன் ரகு அவர்களுடைய நிதி பங்களிப்பில் இந்த 2 தையல் மிஷின்களை 2 குடும்பங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். உண்மையில் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த குடும்பத்தினர் வாழ்வாதார உதவி திட்டத்தின் மூலம் இவர்களுடைய கல்வி செயற்பாட்டினையும் இவர்களுடைய குடும்பத்தினுடைய இனிய தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் வழங்கிய மீண்டும் எங்கள் அன்புக்குரிய ரகு குடும்பத்தினர் அவர் என்று போல என்றும் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புடனும் வாழ இந்த குடும்பத்தினுடைய சார்பிலும் எங்களுடைய அறக்கட்டளைகளுடைய சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த வேளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வன்னியிலிருந்து என் மரத்தால் விழுந்து முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டுள்ள 3 பொம்பளை பிள்ளைகள். மற்றது யூனிவர்சிட்டி படிக்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது. மற்ற பிள்ளை படிக்க போகிறா சரியான கஷ்டமாக இருக்குது. தையல் மிஷின் தந்து உதவியதுக்கு நன்றி. ரகு குடும்பத்தினருக்கும் நன்றி. எங்களுக்கு விளங்குது செல்லுமா அதுக்கு நம்ம நிலை என்ன உதவியா ஆமாம். நாங்கள் சும்மா போய் வருங்க கையோட பார்த்துட்டு வாரோம். 3 பொம்பளை பிள்ளை என்ன அவ்வளோ படத்தையும் பார்த்துட்டு சொன்ன விஷயம் நான் அந்த 3 பொம்பளை பிள்ளைகளை தேடி பிடிக்கிட்டேன். நான் அங்கெல்லாம் கடை சண்டைக்கு அடிச்சு நல்லா இருக்கு. நீங்கள் உங்களோட விஷயத்தை கடகம் எழுதி உறுதிப்படுத்தி தரமோ. எனக்கு 3 பிள்ளைகள் மனுஷன் கூலி வேலை செய்கிறார். ஒரு பாருந்த மனுஷனுக்கு ஒரு முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்ட இரும்பு உடைஞ்சு போயிருக்கிறாள். பெரிய வேலை செய்ய மாட்டார். அந்த விஷயங்கள் விதானமாக உறுதிப்படுத்துவேன். நான் நீங்கள் சொல்றதை கேட்டு போட்டு நான் அவையோட மக்கள் என்னண்டா அண்ணன் வரையிடாத